Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் லெசன்ஸ் சாப்டர் 22 வந்து பார்க்க போகிறோம். சாப்டருடைய நேம் முன் ஒட்டுகளும் பின் ஒட்டுகளும். இந்த சாப்டர் நம்ம 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். பார்ட் 1 இந்த வீடியோவில். ஒரு வார்த்தைக்கு முன்னாடியோ பின்னாடியோ சில வார்த்தைகள் சேர்ந்து அந்த வார்த்தையோட பொருளை வந்து மாற்றும். ஓகேங்களா? அப்படி சேர்ற வார்த்தைகள் இருக்குங்க இல்லையா, அதை மட்டும் நம்ம ஷார்ட்டாக எழுதிக்கிட்டு மீதி வார்த்தைகளை நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரோக்ஸே நம்ம வந்து எழுதிடுவோம். ஓகே, அப்படி எழுதுறது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும், வேகமாகவும் எழுத முடியும், சீக்கிரமாகவும் படிக்க முடியும். ஓகே, பார்ட் 1ல் முன்னாடி எந்தெந்த வார்த்தைகள்லாம் வந்து சேர்க்கலாம், ஓகே, அதை நம்ம வந்து பார்ப்போம். அதெல்லாமே முன் ஒட்டுகள் சொல்லிட்டு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ தன் இந்த வேர்டு நிறைய வார்த்தைகள் கூட சேர்ந்து வரும். தன்மதிப்பு, தன்னடக்கம், தன்மானம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தன் வந்து ஷார்ட்டாக ஒரு டாட் வச்சு குறிச்சிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ தன்மதிப்பு, இதில் தன் டாட் வைக்க போகிறோம், மதிப்பு ஸ்ட்ரோக் மட்டும் எழுதிடணும். மதிப்புக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் ம திப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். இந்த தன்னுக்கு முன்னாடி ஒரு புள்ளி வந்து வச்சிடணும். தன்மதிப்பு. தன்னடக்கம், இது எப்படி எழுதுறது பாருங்க. தன்னுக்கு நம்ம டாட் வச்சிடலாம், அடக்கம் மட்டும் எழுதணும். அப்போ அடக்கமுக்கு அடக்கம் இப்படி எழுதிடுவோம், தன்னுக்கு முன்னாடி ஒரு புள்ளி. ஓகே, அடக்கம் எழுதிட்டு தான் தன்னுக்கு புள்ளி வைக்கணும். தன்மானம், இதில் மானம் ஸ்ட்ரோக் எழுதிட்டு தன்னுக்கு புள்ளி வச்சுக்கலாம். மானம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இப்படி எழுதணும், தன்னுக்கு ஒரு புள்ளி நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா? தன்மானம். இப்படி தன்னுக்கு ஒரு டாட் வச்சு குறிச்சிடலாம். இதுவே சுய, இந்த வேர்டு அடிக்கடி வரும். சுய லாபம், சுய கௌரவம், சுய பிராணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சுயன்றதுக்கு செகண்ட் பிளேஸில் நம்ம ஒரு சுழி எழுதிடுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சுய லாபம், இதுக்கு லாபமுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரோக் எழுதுவோம். சுயக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லாபமுக்கு முன்னாடி தானே இருக்கு, ஸோ லாக்கு முன்னாடி செகண்ட் பிளேஸில் ஒரு சுழி. சுய லாபம். சுய கௌரவம், கௌரவம் ஸ்ட்ரோக் எழுதணும். கௌரவம்க்கு க ர வம் எழுதிடுறோம். இந்த சுயக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, காக்கு முன்னாடி செகண்ட் பிளேஸில் ஒரு சுழி. சுய கௌரவம். சுய பிராணம், பிராணம் நம்ம ஸ்ட்ரோக் எழுதிடணும். பிராணம் எப்படி எழுதுறதுன்னா, பூ ரா நம் எப்படி எழுதிடுறோம். பூக்கு முன்னாடி செகண்ட் பிளேஸில் சுய இருக்குங்க இல்லையா, நம்ம ஒரு சுழி எழுதிக்கணும், அவ்வளோதான். சுய பிராணம். இப்படி தன்னு வந்துச்சுன்னா டாட்டு, சுய வந்துச்சு அப்படின்னா செகண்ட் பிளேஸில் ஒரு சுழி. சில இடத்துல தன் சுய அப்படின்றதும் சேர்ந்து வரும். தன் சுய மதிப்பு, தன் சுய அந்தஸ்து, தன் சுய கௌரவம், தன் சுய முயற்சி, இப்படி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஒரு சுழி எழுதிக்கணும், அவ்வளோதான். இப்போ தன் சுய மதிப்பு, இது எப்படி எழுதுறது பாருங்க. தன் சுய, அது நம்ம வந்து சுழி எழுத போகிறோம். மதிப்புக்கு உண்டான ஸ்ட்ரோக் மட்டும். மதிப்பு, தன் சுய மதிப்பு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகே, இப்போ தனித்தனியாக பார்ப்போம். தன் மதிப்பு அப்படின்னு வரப்ப மதிப்பு மட்டும் எழுதிட்டு தன்னுக்கு ஒரு புள்ளி வச்சோம். சுய மதிப்பு, இதுக்கு மதிப்பு ஸ்ட்ரோக் எழுதிட்டு செகண்ட் பிளேஸில் சர்க்கிள் வரைஞ்சோம். தன் சுய மதிப்புனா ஃபர்ஸ்ட் பிளேஸில் சர்க்கிள், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து தன் சுய அந்தஸ்து. அந்தஸ்துக்கு மட்டும் தான் ஸ்ட்ரோக் எழுதுவோம். தன் சுயக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஒரு சர்க்கிள், அந்தஸ்துக்கு இந்த மாதிரி எழுதிடுவோம். தன் சுயக்கு ஒரு சர்க்கிள். தன் சுய கௌரவம், இது எப்படின்னா கௌரவம் ஸ்ட்ரோக் மட்டும். கௌரவம். தன் சுயக்கு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள். தன் சுய முயற்சி, முயற்சி மட்டும் தான் எழுதுவோம். தன் சுயக்கு சர்க்கிள் போட்டுக்கலாம். முயற்சிக்கு மு ய சி, அவ்வளோதான். முயற்சி. தன் சுய ஒரு சர்க்கிள். ஓகேங்களா? அடுத்து விஸ்வ, விஸ்வா, விஸ்வே, இந்த வார்த்தைகளுக்கு எப்படி எழுதுறதுன்றதை பார்ப்போம். இதெல்லாம் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விசுவா,
விசுவ விசுவே. இதுக்கு ஒரு லார்ஜ் சர்க்கிள், ஸ்வா சர்க்கிள். ஓகே, இப்போ விஸ்வநாதன். இதில் இந்த விஸ்வாக்கு நம்ம சுழி எழுத போகிறோம், லார்ஜ் சர்க்கிள். ஃபஸ்ட்டு நாதன் எழுதிடுவோம். விஸ்வாக்கு இந்த இடத்துல ஒரு சுழி, பெரிய சுழி, விஸ்வநாதன். விஸ்வாமித்ரன். மித்ரன் மட்டும் தான் ஸ்ட்ரோக் எழுதுவோம், மித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு. விஸ்வாக்கு ஒரு லார்ஜ் சர்க்கிள். விசுவேசன். சன் மட்டும் தான் ஸ்ட்ரோக் எழுதுவோம், விசுவேக்கு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். சன் எழுதிட்டு விசுவேக்கு ஒரு சர்க்கிள். ஓகேங்களா? விஸ்வா, விஸ்வ, விஸ்வே அப்படி வந்துச்சுன்னா ஒரு லார்ஜ் சர்க்கிள் எழுதிக்க வேண்டியதான். ஓகேங்களா? அடுத்து உத், உத்த, உத்தி. இதுக்கு சின்னதாக ஒரு கோடு நம்ம வந்து எழுதிக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உத்தரவு. இதில் ரவுக்கு மட்டும் ஸ்ட்ரோக் எழுதிட்டு உத்தக்கு என்ன பண்ணுவோம்னா சின்னதாக ஒரு கோடு. இப்போ ரவுக்கு ர உ இப்படி எழுதிக்கிறோம். உத்த வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு கோடு. ஓகேங்களா? இது வந்து தேர்ட் பிளேஸில் தான் எழுதணும் எல்லாமே. இப்போ உத்தியோகம், யோகம் ஸ்ட்ரோக் மட்டும் எழுதிட்டு உத்துக்கு வந்து முன்னாடி ஒரு கோடு, யோகம், யோ க இம். உத்துக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோடு. உத்திராடம், ரா ட இம். முன்னாடி ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உத்தி, உத்திராடம், உத்தராடம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். ஓகேங்களா? உதவி, உதவி இப்படி நம்ம வந்து எழுதிக்குவோம். ஓகே, இது நடுவுலையும் இந்த உத்தரவு அதெல்லாம் வரும். இப்போ சர்க்கார் உத்தரவு, இந்த இடத்துல நம்ம கோடு போடணும்னு கிடையாது. இந்த சர்க்கார் ஸ்ட்ரோக்லேயே வந்து கட் பண்ணி எழுதிட்டா போதும். சர்க்கார் உத்தரவு, சர்க்கார் உத்தரவுக்கு ரவு இப்படி எழுதிக்கிறோம். இந்த இடத்துல தனியாக நம்ம கோடு எழுதணும்னு கிடையாது. அரசாங்க உதவி, இந்த இடத்துலையும் சரி உதவுக்கு நம்ம வந்து தனியாக கோடு போட வேண்டாம். அரசாங்க அப்படின்றத இப்படி எழுதுவோம். உதவிக்கு இந்த மாதிரி டிஸ்ஜாயிண்ட் பி நம்ம வந்து எழுதிட்டா போதும். ஓகேங்களா? இந்த இடத்துல கோடு இருக்கிற மாதிரி கணக்கு. அடுத்து புண்ணிய, இந்த வார்த்தையை எப்படி ஷார்ட்டாக எழுதுறதுன்றதை பார்க்கலாம். நான் எழுதிக்கிட்டா போதுங்க. ஓகே, புண்ணிய ஸ்தலம். இதெல்லாம் கூட ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. புண்ணிய ஸ்தலம், புண்ணியக்கு நான் மட்டும் எழுதிக்கிட்டேன், ஸ்தலமுக்கு சா த ல இம், புண்ணிய ஸ்தலம். புண்ணியவான், இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரோக் எழுதுறதுக்கு ரொம்ப பெருசாக போகும். ஓகே, எழுதி பார்ப்போமா? புண்ணியவான் இவ்வளோ பெருசாக போகும். நம்ம சிம்பிளாக புண்ணியவான் இதோட முடிச்சுக்கிறோம். புண்ணிய மூர்த்தி, புண்ணிய எழுதிட்டு மூர்த்திக்கு மர் தி, புண்ணிய மூர்த்தி, அவ்வளோதான். அடுத்து புஷ்ப, புஷ்பக, இதெல்லாம் எப்படி ஷார்ட்டாக எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். பா கட் பண்ணி எழுதுனா போதும். ஓகேங்களா? இப்போ புஷ்ப மாலை, பா எழுதிட்டு மாலை, புஷ்ப மாலை. புஷ்பக விமானம், புஷ்பக விமானம் இப்படி நம்ம வந்து எழுதுறோம். அடுத்து சந்திர, இது எப்படி எழுதுறதுன்னா இச்சா எழுதணும், அவ்வளோதான். எக்ஸாம்பிளுக்கு சந்திரமதி, சந்திரமதி இப்படி நம்ம வந்து எழுதுறோம். சந்திர மௌலி, சந்திர எழுதிட்டு மௌலி, மௌலி இப்படி நம்ம வந்து எழுதுறோம். ஓகேங்களா? லாஸ்ட் ஒன் மகா இல்லைன்னா மகா, இதை எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு மா டிஸ்ஜாயின் பண்ணி எழுதணுங்க. ஓகே, இப்போ மகாராணி அப்படின்னா மகா ரா நீ இப்படி வந்து எழுதணும். மகாவீரன், மகா வி ர இன், மகாவித்துவான்,
இதுக்கு மகா எழுதிட்டு வித்துக்கு வாவை சின்னதாக எழுதிட்டு வான் ஸ்டோக்கு ஃபுல்லாக எழுதுகிறோம். மகா வித் வான். இதில் நம்ம பார்த்ததில் தன் அடிக்கடி வரும். ஓகே, டாட் வச்சுக்கிறது. சுய வரும். செகண்ட் பேஜில் சுழி எழுதிக்கிறது. அப்புறம் உத்தரவு, அந்த உத்து, உத்த, உத்தி, இதுக்கு வந்து சின்னதாக கோடு எழுதிக்கிறது, இல்லைனா வந்து டிஸ்ஜாயின் பண்ணி எழுதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி 68 கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே 3 to 5 லைன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கான அடுத்த பார்ட் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.